தமிழ்நாட்டில் அறிவுத்தீ அணையாமல் இருப்பதால் தான் இந்த சங்கி கூட்டத்தினால கலவரத்தையே பற்ற வைக்க முடியவில்லை அப்படின்னு மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்க. கடந்த வாரம் தமிழ்நாடு ஹஜ் இல்லத்துக்கு நான் அடிக்கல் நாட்டினேன். விமான நிலையத்துக்கு எதிர ஹஜ் இல்லத்துக்கு நான் அடிக்கல் நாட்டினேன். அடுத்த சில நாட்களில் மனிதநேய மகத்துவத்தை சொல்ற கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்றேன். மறுநாள் திருநெல்வேலி மாவட்ட அரசு விழாவில் நெல்லையப்ப திருக்கோயிலில் வெள்ளித்தேர் வரும் ஜனவரியில் ஓடும்னு நான் சொன்னேன். இதுதான் திராவிட மாடல். நம்மளை எப்படி கார்னர் பண்ணுறதுன்னு தெரியாமல் எதிரிக புலம்பிகிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் இந்த புத்தகங்களை வாங்கக்கூடியவர்களுக்கும் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னவென்றால், புத்தகம் என்பது அறிவாயுதம். பயன்படுத்தாமல் விட்டால் ஆயுதம் துருப்பிடிச்சிடும். அதே போல் புத்தகங்களையும் அலங்காரத்துக்காக அலமாரி வைக்காமல் தினமும் எடுத்து வாசிக்கணும். அப்போ தான் நம்முடைய மூளையும் துருப்பிடிக்காமல் இருக்கும், புதிய சிந்தனைகள் பிறக்கும். இன்றைக்கி 30 செகண்ட் ரீல்ஸ் வீடியோவை கூட முழுசாக பார்க்காம ஸ்கிப் பண்ணுற அளவுக்கு எல்லாமே வேகமாக போயிட்டுருக்கு. இந்த அடிஷனால் எந்த விஷயத்துலையும் ஆழ்ந்த கவனம் செலுத்த முடியாமல் இளைஞர்கள் தவிக்கிறாங்க. ஆனால் குட் திங்ஸ் டேக் டைம்னு அவங்க புரிஞ்சுக்கணும். இது போன்ற சூழ்நிலையில் புத்தக வாசிப்பு தான் மனதை ஒருமுகப்படுத்துகிற மெடிடேஷன். அதனால் நீங்கள் எவ்வளவு பிஸியான வேலைகள் இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் அல்லது 15 நிமிடமாவது புத்தகங்களை வாசிங்க. உங்களை பார்த்து வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் இதை ஃபாலோ பண்ணுவாங்க. பசங்களுக்கு பெற்றோர்கள் தான் எக்ஸாம்பிளாக இருக்கணும். மாவட்டந்தோறும் புத்தக திருவிழாக்கள், ஜனவரியில் நான் தொடங்கி வைக்க இருக்கிற சென்னை புத்தக கண்காட்சி, அண்மையில் இளைஞரணியின் செயலாளர் உதயநிதி நடத்தின அறிவு திருவிழா, இதெல்லாம் ஆழ்ந்த வாசிப்பை நோக்கி இளைஞர்களை நகர்த்துகிற முயற்சி தான். நம்முடைய அறிவு பாரம்பரியம் தொடரும் வரை ஆரிய ஆதிக்கவாதிகள் வந்த வழி மறந்த அடிமைகள், அறிவற்ற அரைகுறைகள்னு யாரும் இந்த ஆலமரத்தை அசைச்சு பார்க்க முடியாது. இங்கே அறிவுத்து அணையாமல் இருப்பதால் தான் நம்ம ஊர் கலவரத்தையை பற்ற வைக்க முடியல. வாசிப்பும் வளர்ச்சியும் ஒன்னோட ஒன்றா தொடர்புடையது. அதை உணர்ந்து காலத்துக்கேற்ற கருத்து ஆயுதங்களை கூர்த்தீட்டி கொடுக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களை மீண்டும் பாராட்டி, திராவிடம் எனும் அறிவொளி இயக்கத்தால் நிமிர்ந்த தமிழ்நாடு ஒரு நாளும் தலைகுனியாது. பாசிசவாதிகளின் பகல் கனவு இங்கு பலிக்காது.